ஒரு பெரிய யூடியூபர் கிட்ட லெஜெண்டோட மூவி லீடர் வந்துட்டு இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணா சந்தோஷமா இருப்பாங்கன்றது எனக்கு புரியல. விருப்பம் இல்லாம நான் உங்கள அதுக்குள்ள சேர்த்துக்கிறது என்னோட தப்பு. லெஜெண்ட்ஸ் குட் மார்னிங். ஆக்சுவலா நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்த்டே வீடியோ போட்டிருந்து 28க்கு அப்லோட் ஆன வீடியோ நாட் பி அவைலபிள் டு பி வாட்சிங். ஏன்னா வீடியோ வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போட்டு டிலீட் பண்ணியதுக்கான காரணம் வாஸ் மற்றவங்கள யூஸ் பண்ணியிருந்தேன்ட்டு. மூணாவது யாருக்கோசரம் பண்ணமோ அவங்களே வந்துட்டு என்ன நீ எப்படி யூஸ் பண்ணலாம், உன்னப்பா உன்னோட சேனல் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, நீ ஏதோ வேலை வெட்டி இல்லாதவன் பண்றது அது இதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ தட் ஐ ரிமூவ்ட் தட் வீடியோ. அந்த வீடியோ ரிமூவ் ஆயிருந்ததுக்கான காரணம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் நான் அவங்கள அதுக்குள்ளே சேர்த்துக்கிறது என்னோட தப்பு. த வேர்ட்ஸ் இஸ் கம்மிங் இஸ் ஹர்ட்டிங். இட்ஸ் ஹர்ட்டிங்னா ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்குது. ஏதோ பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே வாங்க, எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துருந்தேன்னா இதுக்கு மேலே சும்மா ஒரு மாதிரி பிரெயின் இரிட்டேட் ஆகிடும். எப்படியும் மம்மிக்கும் இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது, அவங்க கூட்டின்னு போய் அப்படியே ட்ராப் பண்ணுறேன். எனக்கு இங்கே நானும் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ எதுவுமே அதுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணல இல்லையா. we need to reach எல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணால் நான் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுங்களேன். என்னால் முடிஞ்சு ஏன்னா இப்போ அடிபட்டிருக்கு, அதனால் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் டெய்லி இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போது பேசியிருக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு மாதிரி உங்களை யூ வில் பி இன் சம்திங் எல்ஸ். அதை இன்னும் அடிச்சு அப்படி கீழே தள்ளி போடுற மாதிரி இருக்கும். என்னதான் பண்ணணுமா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு இது பண்ணிக்கினா அப்படியே சுற்றிட்டு இருக்கணுமா, இல்லை என்னதான் இவங்களுக்கு தேவைன்றதே எனக்கு தெரில. இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, நம்மளுக்கு இதுதான் தேவை, இதுதான் தேவையில்லை, இதுதான் இவங்களுக்குன்ட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தேவைன்றதே எனக்கு தெரில. என்ன பண்ணால் சந்தோஷமா இருப்பாங்கன்றதே எனக்கு புரியல. சரி வாங்க போவோம் இங்கேருந்து. ஃபர்ஸ்ட்டு நான் அப்படியே பேசிட்டு போனவோட தான் லாஸ்ட். அப்பா நான் எங்கேயுமே ஷூட் பண்ணல, எதுவுமே பண்ணல. மைண்டை இரிட்டேட் பண்ணி விட்டாங்க. காமெடி பார்த்துட்டு சிரிப்பாங்களாம் நம்மள. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் என்னது வேலை வெட்டி இல்லாதவன் தான் இதெல்லாம் பண்ணுவானா. இதுக்கோசரமே வளர்றோம், வளர்ந்து காட்டுறோம். தென் அவ்வளோ அசால்ட்டாலாம் பேசிய விட்டு நம்மள பேசிட்டு அவ்வளோ அசால்ட்டாலாம் விட்டுறக்கூடாது. இதுக்கோசரமே என்ன பண்ணுறோம். காலையிலேருந்து மைண்ட் ஆஃப் ஆகிட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா, அப்படியே நான் வண்டி எடுத்துன்னு போகிறேன்ட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு மம்மியை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கேன். எனக்கே தெரியாமல் பெட்ரோல் விற்கிற விலைக்கு நான் வேற லூஸு மாதிரி ஆகிட்டு வண்டி ஓட்டின்னு போயிருக்கிறேன். நடந்து போயிருந்தேன்னா கூட நல்லா இருந்திருக்கும் உடம்புக்கு. நான் வண்டியில் ஓட்டின்னு போயிட்டேன். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன். நான் பாட்டில் தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டேன். அப்பா திரும்பி வண்டி எடுத்து ரிவர்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி என்ன நானே இது பண்ணிக்கின்னு அப்பா கொஞ்ச நேரம் எடிட் பண்ணி மூளை மாற்றலான்னு சொல்லி எடிட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம லெஜெண்டோட மூவி லீடர் வந்துட்டு இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறமா சரி நம்மள இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க இல்லையா, எனக்கு இது வந்துட்டு வெளியிலேருந்து வந்த ஒரு செய்தி. வெளியிலேருந்தா என்னோட பாய்ஸ் என்னோட ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கிறான். சென்னையில் இருக்கிறவன் ஒரு பெரிய இவங்க கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நம்மள காட்டும், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்த பண்ணின்னு இருக்கான். அப்போ நம்ம வந்துட்டு இந்த சீரீஸ்ல இந்த ரிகவரி சீரீஸ்ல இல்லை, அப்போ நம்ம வேற இஃப்தார் சீரீஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட ஒரு பெரிய ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிபடிஸ் நேம், அதனாலதான் ஒரு பெரிய யூடியூபர் இஸ் அ மூவி டேக்கிங் ஆர்டிஸ்ட். இப்போதைக்கு அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் காட்டும் போது எல்லாருமே பண்ணிடலாம், எல்லாருமே என்ன வேணா பண்ணலாம் இல்லை, எல்லாமே நம்ம லெஜெண்ட் கூட தான் ஒரு படம் எடுத்தாரு, நல்லா வந்துச்சு. அந்த மாதிரி இதுல நம்மள லெஜெண்ட் கூட கம்பேர் பண்ணி பேசினாங்க. லெஜெண்ட் எவ்வளவு பெரிய ஆளு, கோடீஸ்வரன் அந்த மனுஷன். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடின்ற கணக்குல இருப்பாரு அவர். அந்த மனுஷன் கூட கம்பேர் பண்ணி நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டருக்கு போயிருக்கணும். தியேட்டருக்கு அப்போ போக முடியாத சுச்சுவேஷன், வெளியே எங்கேயோ இருந்தேன். அப்புறம் நமக்கு அடிப்பட்டு இல்லைல்ல அந்த படம் வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி, அதனால என்னால் அந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் பார்க்க முடியல. சரி ஓடிடி இல்லை, இன்னைக்கு தான் ரிலீஸ் 29th. உங்களுக்கு தெரியல, 1 week டிஃபரன்ஷியேட்ஸ்ல இருக்கும். அந்த படத்தை ரிலீஸ் ஆன உடனே நான் அந்த படம் பார்த்தே பார்க்கணுன்றதுல இருந்தேன். ஓடிடியில் வந்த உடனே போட்டு பார்த்தேன். லெஜெண்ட் இஸ் அப்கிரேடட் இன் ஹிஸ் ஆக்டிங் ஸ்கில்ஸ், ஆக்ஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் சகதா பண்ணியிருக்காரு. அவ்வளோ வயசுல அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே இது பண்ணி கரெக்டாக தான் அவர் பண்ணியிருந்தோம். அவரோ வருவாரு. நீங்க என்னதான் அவரை கலாச்சி என்னதான் அவரை தப்பா பேசி மீன் போட்டாலும் லெஜெண்ட் இஸ் அ லெஜெண்ட். லீடர்ல ஏதோ ட்விஸ்ட் டர்ன் சொல்லிட்டு லீடர் படத்துல நடிச்சு வச்சிருக்காரு. அவரோட அடுத்த படத்துக்கு நான் கண்டிப்பா தியேட்டருக்கு போவேன். மிஸ்ஸே ஆகாது. அந்த அடுத்த படத்துக்கு எதனா பண்ணி நம்ம தியேட்டருக்கு
போயே போவோம். அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டேன். நம்மள அவர் கூட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் லெஜண்ட். அவரோட பேர் அவர் கூட கம்பேர் பண்ணியிருந்துக்கே நம்ம பெருசா வளரணும்ல. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய ஆளா வந்திருக்காரு. அவர் கூட கம்பேர் பண்ணியிருந்துக்கே நம்ம அவ்வளோ பெருசா வளரணும்ல. என்ன சொல்றேன்? அவ்வளோ பெருசா நம்ம வளர்ந்து காட்டணும். அவ்வளோ பெருசா நம்ம வளர்ந்து காட்டுறோம். லெஜண்ட், யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன். இப்போ யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன். உங்களது கூட தான் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணா சார் உங்க கூட தான் என்ன கம்பேர் பண்ணாங்க. நான் எடுத்துருக்கு இது பண்ணியிருந்துக்கு எல்லாரும் பண்றாங்க அவரோ பண்ணலையா அந்த மாதிரி கலாய்க்கிற டோன்ல கம்பேர் பண்ணாங்களாம். பட் எனக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, யூ ஆர் அ பிக் இன்ஸ்பிரேஷன் நவ். நீங்க உங்களை வந்துட்டு ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இவ்வளோ வயசுலயும் என்னதான் அவரே சம்பாரிச்ச காசை அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஃபேஷன் அவர் வந்துட்டு காட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. போன படத்துல கம்மியா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல நல்லா இன்க்ரீஸ். இந்த படத்துல இன்னும் நல்ல ஆக்ஷன் சீன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த படம் இன்னும் டபுளா பர்ஃபெக்டா பண்ணுவாரு. அவரெல்லாம் தடுத்துக்கவே முடியாது. லெஜெண்ட் மாதிரி தான். எவ்வளோ பேர் கலாச்சி, எவ்வளோ பேர் ஏட்ரேட், எவ்வளோ பேர் இது பண்ணிங்கனாலும் 10 ஹீரோயின் கூட நடிக்கிறவரேன்னு வாங்க வர ஒரு ஆடுக்கு 10 ஹீரோயினை கூட்டு வந்து தமன்னா, சமந்தா இவங்கக்குள்ள நடிச்சு இது பண்றவரேன்னு வாங்க. அவர் இஸ் அ லெஜெண்ட். அவர்னால முடியுது இல்ல, அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறது கூட அவரால் முடியுது இல்ல. அவரோட ஆடுக்கே சரி, அவ்வளோ பேரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறதுக்கு அவரால் முடிஞ்சிச்சு இல்ல. அதுதான் மேட்டர். அதை தான் சக்சஸ். ஓகேவா? ஒண்ணுமே பண்ணாம உக்கான்னு இது பண்றக்கூடாது. அவர் தான் எனக்கு இப்போ இன்னொரு இன்ஸ்பிரேஷன். அதனால லெஜண்ட் சார் உங்க பேருக்கோசரமே விடுறது இல்லை. லெஜண்ட்ஸா நம்ம வந்தே வரோம். நம்ம காட்டுறோம் யாருன்ட்டு இவங்களுக்கெல்லாம். ஓகேவா? வி ஆல் ஆர் லெஜண்ட்ஸ் ஃபேமிலியில நம்ம பெருசா வந்தே வரோம். ஓகேவா? அங்க பாருங்க, எலி மாதிரி எங்க அம்மா எட்டி பார்த்துட்டு வர போறாங்க. நம்ம லெஜண்ட்ஸ் ஃபேமிலியா வரோம். நான் போயிட்டு ஏதோ கடைக்கு போகணுமா, கடைக்கு போயிட்டு வரேன் நான். ஓகேவா? ஓகே லெஜண்ட்ஸ், நான் படுக்க போகிறேன். ஜாஸ்தி யோசிச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகிறதில்ல. அதனால் எதுவும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு எடுத்து பார்த்துக்கலான்ற முடிவுக்கு போயிட்டுருக்கேன். பேசிக்காக நம்ம பண்ணுறதை பார்த்து அட்லீஸ்ட் கேலி பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. அதுக்கே நம்ம பெருமை பண்ணலாம். அவ்வளோ பேர் நம்மளை பார்த்துனுங்கிறாங்களேன்ட்டு. அவங்களால பண்ண முடியாது, நம்ம பண்ணின்னு இருக்கோம். அதில் பாசிட்டிவாகவே எடுத்துக்கன்னு நம்ம இது பண்ணணும். நம்ம எஸ்டிஆர்மே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோம். ரிகவரி ஆகிறோம். எப்போவுமே லெஜெண்டாக இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். லெஜெண்ட் மாதிரி நம்ம ஹாயாக ஆகிறோம். ஓகேவா? வட்டா பாய்.